ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய முத்திரை பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய முத்திரை. முதுகெலும்பு தான் மனிதனுடைய ஆரோக்கியம். அடிமுதுகுவலி, நடுமுதுகுவலி, கழுத்து முதுகுவலின்னு 3 இடத்துல வலி ஏற்படுகின்றது. அடிமுதுகுவலி வந்துச்சுன்னா நமக்கு சிறுநீரக பையில் சக்தி ஓட்டம் குறையாக உள்ளதுன்னு அர்த்தம். நடுமுதுகுவலி வந்துச்சுன்னா சிறுகுடல் பெருங்குடல் ஜீரண மண்டலத்தில் சற்று குறைபாடு இருக்கின்றதுன்னு அர்த்தம். கழுத்து முதுகுவலி வந்துச்சு அப்படின்னா லங்ஸு இதயத்தினுடைய அமைப்பில் அதனுடைய இயங்கும் சக்தியில் சற்று குறைபாடு இருக்கின்றது. உள் உறுப்புகளின் வெளிப்பாடு தான் வெளியே வலியாக வருகின்றது. யோகாசனங்கள் முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடியது. முதுகுத்தண்டை முன்பும் பின்புமாக வளைத்து செய்கின்ற பயிற்சி தான் யோகாசனங்கள். இப்போ நம்ம எல்லாராலும் யோகாசனங்கள் செய்ய முடியாது. அதே பெனிஃபிட், அதே பலன் முத்திரையின் மூலமாக அடையலாம். அப்போ நமக்கு அடிமுதுகுவலி, நடுமுதுகுவலி, கழுத்து முதுகுவலி வராமல் வாழவும் முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய 2 முத்திரைகள். இதற்கு பேரே முதுகு முத்திரை. முதல் முத்திரை நம்ம பார்க்கக்கூடியது முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய முதுகு முத்திரை. 2வது நம்ம முத்திரை அனுசாசன முத்திரை. இந்த 2 முத்திரையும் பண்ணிகிட்டே வாங்க. முதுகுத்தண்டு திடமாக இருக்கும், முதுகு வலி வராது, அதை சார்ந்த உள்ளுறுப்புகளும் நன்றாக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கணும், முதுகெலும் நேராக வச்சுக்கணும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியிடும் போது வயிறு உள்ள போய்க்கிடணும். சில முத்திரைகள் ஒவ்வொரு விரலும் வெவ்வேறு விரல்களோடு இணைப்போம். அந்த மாதிரி தான் அந்த முதுகு முத்திரையும் ஒவ்வொரு கையும் வெவ்வேறு விரல்களோடு இணைக்கப் போகின்றோம். இப்போ இடது கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. இடது கை சின்முத்திரை, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நினச்சிக்கோங்க. வலது கையில் உங்களுடைய மோதிர விரல் ஆள்காட்டி விரல் தரை நோக்கி இருக்கட்டும். சுண்டு விரல் நடுவிரலோடு கட்டை விரலை இணைச்சிக்கோங்க. வலது கையில் ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விதத்தில் இணைக்கின்றோம். லெஃப்ட் ஹேண்டு சின்முத்திரை, ரைட் ஹேண்டில் ஆள்காட்டி விரல் மோதிர விரல் நேராக வச்சுருக்கோம். கட்டை விரல் சுண்டு விரல் நடுவிரலோடு இணைச்சிருக்கோம். இது முதுகு முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களது உணர்வு அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு 3 பகுதிக்கும் இந்த முதுகு முத்திரையின் மூலமாக நல்ல பிராணசக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். முதுகுத்தண்டு திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிப்போம். அடுத்த முதிரை அனுசாசன முதிரை பண்ண போகிறோம். முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ கை மடிச்சுக்கோங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு 3 பகுதிக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த முதிரை எல்லா மனிதர்களுக்கும் பயனளிக்கக்கூடியது. நிறைய நபர்கள் முதுகு தண்டு விடத்தில் டிஸ்லொகேஷன் ஆகி வலி அதிகமாகி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. பொதுவாக முதுகு பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணோம்னா நம்முடைய மற்ற உறுப்புகள் எல்லாம் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம முதுகுத்தண்டை பாதுகாப்பது, அதை திடப்படுத்துவது நமது கடமை. அப்போ அந்த 2 முத்திரைகளை நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு 3க்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். முதுகுத்தண்டு சீராக இயங்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.